என் பேர் மோகன் சார். நேற்று நான் நெற்குன்றம் ஒரு சவாரி ஒன்று போயிருந்தேன். போயிட்டு ரிட்டர்ன் வரக்குள்ளே ஒரு பொண்ணை கோயம்பேடு சவாரி போகிறீங்களான்னு சொல்லி என்னை கேட்டார். சரி போகிறேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அழுகுற மாதிரி இருந்தது. சரின்ட்டு நான் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்த கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தான் போயிருப்பேன் அந்த இடத்துலேருந்து. அந்த 100 மீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிச்சு. ஓன்னு அழுதவுடனே எதுக்கோசம் அழுகுறம்மா, என்ன விஷயம், என்ன ஏதுன்னு கேட்டேன். கேட்கக்குள்ளே அந்த பொண்ணு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போக முடியுமான்னு கேட்டுது. அது வந்து அந்த பொண்ணு வந்து அசாம் பொண்ணு, ஹிந்தியில் கேட்டுது. ஆக்சுவலாக என்னை ஏற்றி விட பார்த்து, அந்த வண்டியில் ஏற்ற பார்த்து அந்த பொண்ணு வண்டியில் ஏறதுக்கு யோசிச்சுது. என்னை வந்து ஹிந்தி தெரியுமான்னு கேட்டு தெரியும்னு சொன்னேன். நான் ஹிந்தியில் சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் வண்டியிலே உட்காந்துது அந்த பொண்ணு. உட்காந்தோடனே கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்ரு தான் போயிருப்பேன். 100 மீட்ரு போக்குள்ளேயே என்ன ஆகிடுச்சின்னா, அந்த பொண்ணு ஓன் அழுதுட்டு என்னை கேட்டுது, இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போகிறீங்களா? இட்டுன்னு போகிறேம்மான்னு சொன்னேன். இட்டுன்னு போகிறேன்னொன்னே மதுரவாயல் பைபாஸில் போய்ட்டு நான் ஸ்டேஷன் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறதுக்கு திருப்பி இல்லை ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே ஏறினமோ அங்கேயே போங்க, அந்த வண்டியை நான் ஏறின ஆட்டோவுக்கு தான். அப்போ தான் அந்த பொண்ணை கேட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி என்னை வந்து கிளையாம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு இட்டுன்னு வரேன்னு சொல்லி ஒருத்தர் ஆட்டோவில் ஏற்றினார். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒருத்தர் ஏறினாங்க, அந்த சைட்லேருந்து ஒருத்தர் ஏறிட்டு பெரிய கத்தி வச்சு என்ன கயிற்றுல வச்சு மிரட்டிட்டு இந்த பொண்ணை பண்ணியிருக்காங்க. பழையல் பார்த்து பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, அது சொல்லலை அந்த பொண்ணு. இதை முடிச்சுட்டு அந்த பொண்ணை திருப்பி அங்கேருந்து கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறதுல அது பொண்ணு மொபைலில் சார்ஜ் இல்லை, ஆட்டோவில் சார்ஜர் இருக்கிறதுனால சார்ஜ் போட்டுருந்தோம். சார்ஜ் போட்டு கொடுத்தோன்னே அவங்க கசனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கசன் என்கிட்ட பேசினார். பேசிட்டு என் மொபைல் நம்பர் கேட்டார். என் மொபைல் நம்பர் கொடுத்தேன். என் மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே அவர் வந்து நைட் ரவுண்ட்ஸ் கமிஷனர் ஏசிடி யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு. அவர் உடனே என் லைனில் வந்தார். என் லைனில் வந்து வீடியோ கால் பண்ணி அந்த பொண்ணை காட்ட சொன்னார். அந்த பொண்ணையும் காமிச்சிட்டு எங்கே இருக்க என்னன்னு சொன்னாங்க. திருப்பி என்னை வந்து மதுரவாயல் பைபாஸில் இருக்க அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி என்னை வந்து நிற்க சொன்னாங்க. நான் அங்கே எடுத்துன்னு போய்ட்டு அந்த பொண்ணை பத்திரமா நிற்க வச்சுருந்தேன். அவங்க கசனுடைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3 பேர் அங்கே வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்து இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்க கசன் வந்தார். வந்தோடனே ஒரு 10 நிமிஷத்தில் போலீஸை வந்தாங்க. போலீஸ் வந்தோடனே என்ன ஆச்சு என்னான்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி ஏற்றி விட்டாங்கன்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் திருப்பி அவர் வந்து எங்கே நடந்ததோ அங்கே இட்டுன்னு போப்பான்னாங்க. திருப்பி அதே இடத்துக்கு இட்டுன்னு போனேன். அதே இடத்துக்கு இட்டுன்னு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க அதே இடத்துக்கு இட்டுன்னு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், எங்கே நடந்தது, அங்கே என்ன எப்படி கண்டுபிடிக்குதுன்னு. அங்கே கேமரா இருக்குது சார், என் நேரத்தை பார்த்து நான் பார்த்தேன், மேலே அந்த பில்டிங்கில் கேமரா இருக்குது, அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொன்னதுனால அங்கே கூப்பிட்டு போயிட்டு அந்த கேமராவில் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த என் வண்டியில் ஏற்றி விட்ட பர்சனை நான் காமிச்சேன், இவர் தான் ஏற்றி விட்டார் என்னன்றது. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க கேமராலாம் செக் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது நடந்தது என்னென்னா 11:46க்கு நடந்தது. அந்த பொண்ணை என் வண்டியில் ஏறினது. நான் ஒரு 3:40 வரைக்கும் அவங்க கூட தான் இருந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளையாம்பாக்கம் கிளம்பிட்டாங்க. நான் இப்படி வந்துட்டேன்.